தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தித்திக்கும் திருப்பாடல்கள் அதிகாரம் 3 மற்றும் 4. காலை மன்றாட்டு. தாவீதின் புகழ்பா. தம் மகன் அப்போஸ்தலரிடமிருந்து தப்பி ஓடிய போது அவர் பாடியது: ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர்! என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர்! கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலைநிமிரச் செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் 10,000 பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே, எழுந்தருளும். என் கடவுளே, என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும், பொல்லாரின் பல்லை உடையும். விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. மாலை மன்றாட்டு. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிகின்றீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இலக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவிசாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். முறையான பலிகளைச் செலுத்துங்கள். ஆண்டவரை நம்புங்கள். நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாய் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.